இன்றைய திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரம் 14. முதல் திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம்பப்படுன்றதுக்கு பொருள் காக்கப்படும், விழுப்பத்துக்கான பொருள் சிறப்பு உயர்வு. திருக்குறள் இதுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான். விழுப்பம்னா சிறப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒழுக்கம் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், காக்கப்படும். அப்படின்னா ஒழுக்கம் உயிரை விட மேலானதாக காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஒழுக்கம் நமக்கு சிறப்பை தரும், ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக காக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா நமக்கானது எனக்கு கிடைக்காது. ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலைல நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்குள்ளே ஒரு லெசனை முடிக்கணும் அப்படின்றதான் ஒழுக்கம்னு சொல்கிறோம். அது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். 5 மணிக்கு எழுந்துச்சி 6 மணிக்குள்ளே அந்த லெசனை படித்து முடிக்கணும். டிஎன்பிசிக்கு படிக்கிற எல்லாருக்குமே அந்த 1 ஹவருக்குள்ளே இப்போ படித்து முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம காலைல 5 மணிக்கு எந்திரிக்காமல் 7 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கல அப்படின்னா அந்த 6 மணிக்குள்ளே அந்த லெசன் முடிக்க முடியாதுன்னா அந்த 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுது. அந்த 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா இது பேர்டனாக இருக்கும், படிக்க முடியாது. அப்படின்னும்போது நம்ம ஒழுக்கத்தை ஒழுக்கமாக அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு சிறப்பு தரும். அப்போ படிச்சிருந்தோன்னா நம்ம பாஸ் ஆகிருப்போம்ல, படிச்சிருந்தால் அந்த சப்ஜெக்டை முடிச்சிருப்போம்ல. அதான் ஒழுக்கம் உயிரினும் மேலாக தான் காக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கரெக்டான டைமுக்கு போகிறீங்க, கரெக்டான டைமுக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸில் பார்க்குறாங்கன்னா, சார் எப்பவுமே கரெக்டான டைமுக்கு வருவார், சார் எப்பவுமே கரெக்டான டைமுக்கு போயிடுவார் அப்படின்றது உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை இருக்கும். நீங்கள் 10 மணிக்கு வர சொன்னால் நீங்கள் 12 மணிக்கு போகிறீங்க, இல்லை 10:30க்கு போகிறீங்க, 10:45க்கு போகிறீங்க அப்படின்னா அவன் கரெக்டாகவே வரமாட்டான். அவனை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவன் எப்படி கரெக்டாக பண்ணுவான், அவன் ஒழுங்காகவே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் கிடைக்காது. அதான் ஒழுக்கம் சிறப்பு தரும்னா, நம்ம ஒழுக்கமாக இருந்தோன்னா நமக்கு சிறப்பு தரும்னா நமக்கு நல்லது ஏதாவது, ஒழுக்கமாக இருக்கும்போது நல்லது ஏதாவது நமக்கு நடக்கும். ஒழுக்கம் உயிரை விட மேலானதாக காக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. உயிரை விட மேலானதாக நம்ம காக்கணும். உயிரை விட மேலானதாக நம்ம அதை காத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறலாம், நம்ம நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் அழகாக திருவள்ளுவர் ஒழுக்கம் உடைமையில் முதல் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. இது மாதிரி மொத்தம் 10 திருக்குறள் இருக்குது. அடுத்த திருக்குறளை பார்க்கலாங்களா? நன்றி, வணக்கம்.